அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானில் தினம் ஒரு துவால இன்ஷால்லா இன்றைக்கான துவா பார்ப்போம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா அவர் ஒழு செஞ்சுட்டு உபரியான அதாவது நஃபிலான தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாவை நல்லா புகழ்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யட்டும். அதாவது என்ன பிரார்த்தனை? ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின், அதே மாதிரி அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின், இந்த மாதிரி ஸலவாத்தை ஓதிட்டு அதுக்கடுத்து நம்முடைய தேவையை சொல்லி அல்லா இடத்துல துவா கேட்கணுமா. இது திருமதியில் பதிவு செய்யப்பட்டது. சரிங்களா? இப்படி தான் நம்ம துவா கேட்கணும். நம்மளா எடுத்த உடனேக்கு துவா கேட்டோம் அப்படின்னா அது நிராகரிக்கப்படும். அல்லாவை புகழ்ந்து நபியவர்கள் மீது ஸலவாத் சொன்னால் மட்டும்தான் எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் அங்கீகரிக்கப்படும்னா. அதுக்கடுத்து இன்றைக்கான துவாவை நம்ம பார்ப்போம். அதாவது எவ்வளோ தான் ஓதி இருந்தாலும் எவ்வளோ தான் பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவங்களும் தப்பு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன் அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்களுடைய உள்ளத்தில் இல்லாதது தான். அதுக்கடுத்து என்ன தான் தொழுதாலும் வச்சாலும் திருப்தி அடையாத உள்ளம், ஏன்னா அதுவும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம துவா கேட்டால் அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கக்கூடாது. இந்த 3மே ஆபத்தான ஒரு விஷயம். நம்மளை முர்த்தத்தா ஆக்கிரும். சரிங்களா? அதாவது இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறதுக்கு கூட காரணமாக அது அமைஞ்சிரும். அதனால் எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்படி துவா கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யஹ்ஷவு வ நப்சின் லா தஷ்வவு வ இல்மின் லா யன்ஃபவு வ தாழ்வத்தின் லா இஸ்தஜாபு லஹா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யஹ்ஷவு வ நப்சின் லா தஷ்வவு வ இல்மின் லா யன்ஃபவு வ தாழ்வத்தின் லா இஸ்தஜாபு லஹா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யஹ்ஷவு வ நப்சின் லா தஷ்வவு வ இல்மின் லா யன்ஃபவு வ தாழ்வத்தின் லா இஸ்தஜாபு லஹா அப்படின்னு துவா கேட்கணும். அதாவது யா அல்லாஹ், உன்னை அச்சம் கொள்ளாத இதயத்தை விட்டு உன்கிட்ட நான் பாதுகாத்துடுறேன். அதே மாதிரி திருப்தியடையாத உள்ளத்தை விட்டு உன்கிட்ட நான் பாதுகாத்துடுறேன். பலன் தராத அறிவை விட்டு உன்கிட்ட பாதுகாத்துடுறேன். ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனை விட்டு உன்கிட்ட பாதுகாத்துடுறேன். ஏன்னா பலனில்லாத அறிவுனா எப்படி? ஒன்று படித்தா அதன்படி செயல்படலை அப்படிங்கிறது தான் பலனில்லாத அறிவு. இதை விட்டும் நம்மளை ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.